மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். சில பாட்டிலை நம்மளுக்கு வேஸ்ட் பண்ண மனசே இருக்காது. அதே பாட்டிலை நாம் ரீசைக்கிள் பண்ணி நம்ம வீட்டை ஒரு டெக்கரேட்டிவ் ஆக்கினா எல்லாருக்குமே ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. என்னோடய லெஷர் டைம் ஃபுல்லாகவே நான் கிராஃப்ட் ஒர்க் ஆர்ட் ஒர்க் தான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு வேஸ்ட் திங்ஸை வச்சு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக நிறையா ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாட்டில் கிராஃப்ட்டுக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறத பார்த்துடலாம். பெயிண்ட், க்ளூ, கார்ட்போர்டு நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், ப்ரஷ், பாட்டில். வேஸ்ட் பாட்டில் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்ஃப் பாட்டிலில் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கார்ட்போர்டு எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஷேப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே வேறு வேறு சைஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா குட்டி சைஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வியூவில் இருக்கும். நம்ம பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு கார்ட்போர்டு மாதிரியே தெரியாது. இதில் கார்ட்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணணும்னு இல்லை பிஸ்தா செல், இல்லைன்னா நம்ம சிடி, நம்ம பீட்ஸ் ஒர்க்கு, இல்லை பெயிண்டிங் கூட நம்ம இதில் பண்ணலாம். ஸோ நாம் இன்றைக்கி கார்ட்போர்டு வச்சு பண்ணுறோம். இப்போ ஒரு பேலட்டில் க்ளூ கொஞ்சம் ஃபில் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். நார்மலாக நம்ம செப்பரேட்டாக பெயிண்ட் மட்டும் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு ஷைனிங் லுக் இருக்காது. நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டிலில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ரெட் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் பீசஸ் தான் எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டில் எல்லாத்துலேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கிடும். இதே மாதிரியே எல்லா பீசஸ்லையும் நம்ம கட் பண்ணிவிட்டு பாட்டில் ஃபுல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா கார்ட்போர்ட்லேயும் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். பாட்டில் ரொம்ப செம்மையாக ரெடி ஆயிருச்சு. இப்போ கோல்டன் கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலரில் ஃபுல்லாக கலர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு கார்ட்போர்டு கோல்டன் கலர் தான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலரில் பெயிண்ட் அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு க்ளாஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணிடலாம். நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் பார்டர் ஸ்டிச் பண்ணுறது தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாட்டிலோட டாப்பில் நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். சைஸ் மட்டும் நம்ம அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம இப்போ அந்த பார்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லா பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ பாட்டிலுக்கு நம்ம கொஞ்சம் கிளிட்டர்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி
இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்கும் நம்ம வந்து பாட்டிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் நான் சில்வர் கலர் தான் எடுத்திருக்கேன். சில்வர் கலரில் வந்துட்டு எல்லாத்தையும் லைட்டாக டச்சப் கொடுக்குறேன். ஷைனிங் லுக்குக்காக தான். இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு டச்சப் பண்ணிடலாம். நம்ம பாட்டில் கிராஃப்ட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வேஸ்ட் பாட்டிலை வச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிராஃப்ட் இருக்கவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ஒரு கிராஃப்ட் வரைக்கும் பாய் ஃப்ரம் ரெக்ஸ் வியூ.